Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் பினோமோ பிளாட்ஃபார்மில் கிரிப்டோ ஐடிஎக்ஸ் அசட்டில் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போது இங்கே வந்து சில ட்ரேட்ஸ் வந்து பண்ணுறேன் கிரிப்டோ ஐடிஎக்ஸில். இங்கே மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்போ போயிட்டுருக்கு மார்க்கெட். ஸோ இங்கே ரீசன்ட் லெவல் அப்படிங்கிறது லாஸ்ட் இந்த வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மறுபடியும் டவுன் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே நான் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் இங்கே 5 செகண்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்மளோட என்ட்ரி ப்ராப்பராகணும். கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா நான் போட்டு கொடுப்பேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்குது பாருங்கள். சடனாக மூவ் ஆகும் மார்க்கெட். இந்த இடத்துல கேண்டலே பாருங்கள் 5 செகண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ கிரிப்டோ ஐடிஎஸை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து நம்ம நல்லா என்ட்ரி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு இந்த இடத்துல இந்த லெவலுக்கு மேலே தான் எடுக்கணும்னா நீங்கள் 5 செகண்ட் மாற்றிட்டு லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடய என்ட்ரி நல்லாவே மேலே வந்திருக்கு. ஸோ நான் இங்கே புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சேம் ட்ரெண்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸாகவே ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் பண்ணோன்னா செல்லர்ஸ் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அதே பையர் கேண்டில் பாருங்கள், மறுபடியும் ஆஃப்டர் பிரேக் அவுட் பையர்ஸ் இந்த லெவலில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே செல்லர்ஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு செல்லருக்காக ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஐடிஎம். ஸோ நான் இங்கே 5 செகண்ட் மாற்றிக்கிறேன். அண்ட் செல்லர்ஸ் வந்து வராங்க. நான் மேலே வரணும். எனக்கு இந்த லெவல் பக்கத்தில் வந்தால் நான் செல் கொடுப்பேன். எஸ், ஸோ இந்த என்ட்ரி பக்கத்தில் வந்தோன்னா இங்கே செல் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸோட பையஸோட என்ட்ரி லெவல் கிட்டேருந்து நான் செல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு செல்லர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். வெயிட் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாருங்கள் 1 or 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு மூமெண்டத்தை வர்றதுக்கும் நமக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பையர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் பிரேக் அவுட் அகெயின் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிருக்கான். அண்ட் அதே லெவலில் பையர் க்ளோஸ் ஆனோன்னா செல்லர்ஸ் வரோம். அதுக்கடுத்து கண்டு நான் வந்து 5 செகண்ட் பார்த்து கொடுத்தேன். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் என்ட்ரியில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஐடிஎம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு நல்ல மார்ஜினல் கிடச்சா நான் ஒரு கால் ஆப்ஷன் போவேன். நான் 5 செகண்ட் மாற்றிக்கிறேன். எனக்கு மார்க்கெட் நல்லாவே கீழே வரணும். இங்கே வந்தால் நான் கால் போவேன். ஸோ இந்த இடத்துல தெரியும் மார்க்கெட் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நிறைய டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு இதே ஏரியாவில். ஸோ கீழே வரணும். டைமிங் 5 செகண்ட் இருக்குது. எஸ், பார்த்திங்களா நான் இங்கே கொடுத்த என்ட்ரி, ஆனால் என்ட்ரி எங்கே விழுந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு பெரிய மைனஸ் வந்து கிரிப்டோ ஐடிஎக்ஸ் பொறுத்தளவுக்கு. பயங்கரமாக என்ட்ரி மிஸ் ஆகும். நம்ம ட்ரேட் இங்கே தான் கொடுப்போம், ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆகிறது ட்ரேடு வந்து ப்ளேஸ் ஆகிறது வேறு எங்கேயாவது ப்ளேஸ் ஆகும். ஸோ இது எனக்கு டேஞ்சரான ட்ரேடு தான். பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே 2 ட்ரேடு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரீவியஸ் ட்ரெண்டை வந்து மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல நான் லெவலில் க்ளோஸ் ஆச்சுன்னு கொடுக்கும்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ரிவர்சலுக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணதுனால ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு ரிவர்சல் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போகுங்கிறதுனால நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்னொரு ட்ரேடு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மார்ஜினலில். ஓகே, ஸோ எனக்கு இந்த 4 ட்ரேடு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு இந்த 4 ட்ரேடு வந்து வின்னிங் கொடுக்கும். ஸோ கிரிப்டோ டேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் என்னென்னா மார்ஜினும் நல்லாவே கிடைக்கும். அது ஒரு ப்ளஸ் வந்து இருக்குது. ஸோ மார்ஜினல் சேஃப்ட் நல்லா கிடைக்கும். நீங்கள் பெருசாக வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5 செகண்ட்லேயே வந்து மார்க்கெட் வந்து அந்த கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல் வந்து ஆகும். இங்கே ரிவர்சல் நடக்கலை. என்று ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருந்தாலும் நான் 5 செகண்ட் போகிறேன். பையர்ஸ் ஆக்டிவாக இல்லை. ஸோ நான் இப்போ வந்து
ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் இங்கே கால் போயிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா ப்ரீவியஸாக செல்லர்ஸ் இப்படி வரும்போது இடையில பயஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துலையும் தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே பயஸோட கேண்டில் வந்து செல்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணி, இது 5 செகண்ட் தான் செல்லர் மொமெண்டம் க்ரியேட் பண்ணும். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணல, அதுக்கப்புறம் ஒரு டோஜி க்ரியேட் பண்ணி மறுபடியும் பையர் தான் கண்டினியூ பண்ணியிருக்கான். ஸோ இங்கே பையர் கேண்டில் இந்த இடத்துல மேலே பையர் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு இங்கே சான்சஸ் அதிகம். ஸோ என்னோட மேலே தான் வந்து கேண்டில், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ இது ஐடிஎம். ஸோ நான் இங்கே காம்பவுண்டிங்கே பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு மார்ஜினல் சேஃப்டி கிடைச்சா நான் செல் போவேன். ஸோ என்ட்ரி எனக்கு மேலே வந்தால் மேலே வரணும் டைமிங். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு செல் போயிருக்கேன். நான் ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே செல்லர்ஸ், நான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல்லர் ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அண்ட் செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தால் இந்த இடத்துல இடையில பையர்ஸ் இல்லை. பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக பையர் வந்திருக்கான், அதனால் ட்ரேட் பண்ணேன். பட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செல்லர்ஸ் தான் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி செல்லர்ஸ் கேண்டில் வந்து இங்கே ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நான் எப்போ கிரிப்டோ ஐடிஸில் ட்ரேட் பண்ணுறதா 5 செகண்ட் மாற்றிட்டு 5 செகண்டில் எப்படி நான் 1 மினிட்டில் இந்த சார்ட்டை பார்க்குறேனோ அதேமாதிரி 5 செகண்ட்லேயும் லைட்டாக நான் பார்த்துட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து வந்திருக்கான். ஸோ காரணம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அப்போ போகும்போது மார்க்கெட்டிங் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி மொமெண்டம் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். மொமெண்டம் இப்போ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஸோ மறுபடியும் வந்து நான் இன்னொரு 48. ஸோ இப்போ செல்லர்ஸ் பாருங்கள், சாரி பையர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியாக வரும்போது மேபி ஒரு பெரிய பையர் கேண்டலாக ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஒரு கடைசி நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ பாருங்கள், ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிட்டுருக்கான். இந்த மாதிரி மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக மொமெண்டம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இன்னொரு ட்ரேடு வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிடுறேன். வேறு ட்ரெண்ட் வந்து ப்ராப்பரான ட்ரெண்ட் வந்து இங்கே இருக்கா அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ட்ரெண்ட் வந்து கீழே இருக்கிறது தான் மெயின் ட்ரெண்ட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள், ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் செல்லர் ஸ்ட்ராங்காக போயிருக்கான். அடுத்த கேண்டில் பையர் ஸ்ட்ராங்காக வந்தாலுமே இங்கே வந்து செல்லர் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன். அடுத்த கேண்டில் நான் செல் போவேன். இருந்தாலும் 5 செகண்ட் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து செல்லருக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸாக வந்து பையர்ஸ் வந்தாலும் இங்கே மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் தான் அந்த க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எகைன் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து இங்கே கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ப்ரீவியஸாக இந்த லெவலில் பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் அண்டு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லோயர் லோ வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓ, கேப் டவுன் என்ட்ரி. ஸோ கிரிப்டோ டேஸில் நீங்கள் 5 செகண்ட் மாற்றிட்டு அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி வர்றாங்க அப்படின்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்ட்ரி நிறைய மிஸ் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 10 செகண்ட் இருக்குது. ஓகே, இது நமக்கு வந்து ஐடிஎம்.
சரி, நான் இப்போ இந்த ட்ரேட் எடுத்த காரணங்கள் சொல்லிடுறேன். நான் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் பண்ணியிருப்பேன். இது கண்டினியூஷன் ட்ரேட். மார்க்கெட் வந்து அப்பு வரும்போது இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரிவர்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை வந்து ப்ரீவியஸாக பிரேக் பண்ணால், பட் இப்போ வந்து அதுக்கடுத்த பையர் கேண்டலால் ப்ரீவியஸ் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண முடியலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்தால், ஸோ நான் கண்டினியூஷன் கொடுத்தேன், எகெயின் கண்டினியூஷன் கொடுத்தேன். பட் இந்த இடத்துல எனக்கு வந்து ட்ரேடு வந்து லாஸ் ஆச்சு. நான் லாஸ் ஆனாலும் நான் அடுத்து என்ன பண்ணேன், அதை காம்பவுண்டிங் பண்ணி ரெக்கவர் பண்ணேன். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், ட்ரேடிங்கில் லாஸ் வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்தோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தால் அந்த லாஸை வந்து ரெக்கவர் வந்து பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப முக்கியம் எமோஷன் கண்ட்ரோல். ஸோ எமோஷன் கண்ட்ரோல் ப்ராப்பராக இருக்கணும் அண்ட் வந்து நாலேஜ் ப்ராப்பராக இருக்கணும். எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம லாஸையும் ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கேண்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த பையர் கேண்டில் தான் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்டில் வந்து நான் மாற்றினேன் ஒவ்வொரு ட்ரேட் பண்ணும்போதும். ஸோ நான் ஏன் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல எங்கேயுமே பையஸ் இல்லை. ப்ரீவியஸ் செல்லர் கேண்டில், இந்த லெவலில் பிரேக் பண்ண செல்லர் கேண்டில். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பையஸ் வந்து அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பையர் வரான். அதுக்கப்புறம் வந்த செல்லர், இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்த செல்லர் வந்து இந்த ஒரு பையர் கேண்டிலே அவனால் பிரேக் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் டோஜி வந்த உடனே பையர் மறுபடியும் என்ட்ரி ஆனால், ஸோ இப்போ இந்த இடத்துல பையர் ஆக்டிவாக இருக்கான். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்த கேண்டில் வந்து நான் என்ன பண்ணேன், செல் போனேன். ஏன் செல் போனேன், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான் வருவான். ஏன்னா ப்ரீவியஸாக செல்லர் ஆக்டிவாக இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் செல்லர்ஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், அடுத்த கேண்டிலில் செல் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மார்க்கெட்டில் ரைட். ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பையர் வரும்போது ஸோ நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பையர்ஸ் எப்படி வேணாலும் ஸ்ட்ராங்காகவும் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து அவன் மூமெண்டமாக க்ரியேட் பண்ணியிருந்தான். ஸோ செல்லர்ஸ் வந்து மறுபடியும் மூமெண்டம் வந்து ரிஜெக்ஷன் கடைசியாக கொடுக்கலான்னு சொல்லி விட்டுருந்தேன். ஸோ இந்த கேண்டிலும் ட்ரேட் பண்ணல. ஃபைனலாக இந்த கேண்டிலை நான் வந்து என்ன பண்ணேன், ட்ரேட் பண்ணேன். ஸோ அந்த கேண்டிலை ட்ரேட் பண்ணதுக்கு காரணம், ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணி, ஸோ 5 செகண்டில் பார்த்து தெரியும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணி இங்கே ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகி 1 by 1 கீழே போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன், இது வந்து கண்டினியூ ஆகும், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி போகும், ப்ரீவியஸாக வந்து லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், செல்லருக்கு வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது கிரிப்டோ ஐடிஸில் வந்து ட்ரேட் பண்ணும்போது 1 மினிட் மட்டும் இல்லை, கண்டிப்பாக 5 மினிட்டில் 5 செகண்டில் மாற்றி 5 செகண்டில் அவங்க பையஸ் வந்து எப்படி இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து இருக்கானா இல்லையா அப்படின்னு பார்த்து வந்து ட்ரேட் பண்ணணும். பட் இந்த மாதிரி வந்து கரன்சி பேருக்கு கிடையாது. கரன்சி பேரோடது வேறு. ஓகே, ஸோ இது வந்து 5 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ ஐடிஎக்ஸ் பொறுத்தவரைக்கும் 5 செகண்ட் மாற்றி பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த கேண்டிலில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிக்காக நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து எடுக்கலாம். சரி, கிரிப்டோ ஐடிஸை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். கிரிப்டோ ஐடிஸை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் வந்து ஒரு பிகினருக்காக நான் சொல்கிறேன். கிரிப்டோ ஐடிஎக்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் கிரிப்டோ கரன்சியோட இண்டெக்ஸ். ஓவரால் கிரிப்டோ கரன்சியோட இண்டெக்ஸ் தான் வந்து கிரிப்டோ ஐடிஎக்ஸ். ஸோ இதில் கிரிப்டோ ஐடிஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிரிப்டோ ஐடிஎக்ஸ் அசட்டுங்கிறது 24/7 மார்க்கெட். இது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இது எனக்கு டே டைம் என்னால் ட்ரேடிங்கில் உட்காரவே முடியாது, நைட் டைம் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ண முடியும், இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ ஐடிஎக்ஸ் அசட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து க்ளோசிங் கிடையாது. இப்போ ரியல் மார்க்கெட் கரன்சி பேர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ரியல் மார்க்கெட்டுங்கிறது ஓடிசி நிறைய இருக்கும், எப்பவும் இருக்கும். ரியல் மார்க்கெட்டுங்கிறது மண்டே டு ஃப்ரைடே இருக்கும், சாட்டர்டே சண்டே லீவ். அது மட்டும் இல்லை, அதுக்கு மார்க்கெட் ஓப்பனிங் இருக்குது, மார்க்கெட்டு க்ளோசிங் இருக்குது. ஸோ கரன்சி இந்த கிரிப்டோ ஐடிஎஸ் அப்படி கிடையாது, 24/7 மார்க்கெட். ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் கிரிப்டோ ஐடிஎஸில் என்ன அப்படின்னா, இதோட பே அவுட்டுங்கிறது வந்து 24 hours இருந்தாலும், அந்த 7 days இருந்தாலும் இதோட பே அவுட் வந்து 80% கீழே போகாது. மினிமம் பார்த்திங்க இதோட பே அவுட் வந்து 80%, 80-82 இந்த மாதிரி இருக்கும். 80% கீழே போகாது. இது வந்து இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது. சரி, கிரிப்டோ ஐடிஎக்ஸில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரே ஒரு சார்ட்டு தான் இருக்குது கிரிப்டோ ஐடிஎக்ஸில். நீங்கள் இந்த ஒரு சார்ட்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சார்ட்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் உட்காரணும். இதுவே பார்த்தீங்கன்னா எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு ஃபஸ்ட்டு ரீசனாக அமையும்.
நீங்கள் கரன்சி பேர் எடுத்தால் ஒரு கரன்சி பேர் சரியில்லை, உங்களுடைய ப்ரிடிஷன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு கரன்சி மாற்றிக்கலாம், வேறு ஒரு சார்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சார்ட் வந்து ப்ராப்பராக இல்லை, என்னால் அதை புரிஞ்சிக்க முடியலைன்னா வேறு சார்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ நிறைய சார்ட் அங்கே இருக்கும், நிறைய அசெட் இருக்கும் கரன்சி பேரில். பட் கிரிப்டோஐடிஎக்ஸில் ஒரே ஒரு அசெட் இருக்குது, இது ஒரு மைனஸ். ஸோ செகண்ட் மைனஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு கரன்சி பேரில் நமக்கு கிடைக்கக்கூடிய அக்யூரசி வந்து கிரிப்டோ ஐடிஎஸ் இந்த அசெட்டில் கிடைக்காது. ஓகே, ஏன்னா கிரிப்டோ வந்து இருக்கக்கூடிய ஓவரால் கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லையா, அந்த பிட்காயின், எத்தினியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியோட இண்டெக்ஸ் இது. ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி எங்கே யார் பை பண்ணுறா, யார் செல் பண்ணுறாங்கிறது தெரியாது, எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டை மூவ் பண்ணும். கரன்சி பேருங்கிறது அப்படி இல்லை, பர்டிகுலர் வந்து ஒரு பேரை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், பேரில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சை மட்டும்தான் அதை எஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில் சைக்காலஜி வந்து நம்மளால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் சைக்காலஜியோ மார்க்கெட்டோட மூமெண்ட்டோ வந்து கரன்சி அசட்டை கம்பேர் பண்ணும்போது, கரன்சி பேரை கம்பேர் பண்ணும்போது, அந்த சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அக்யூரசி லெவல் கம்மி தான். இதுதான் வந்து கிரிப்டோ ஐடிஎஸில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ். சரி, இன்னொன்று ரொம்ப பெரிய மைனஸ் என்னென்னா, கிரிப்டோ ஐடிஎஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஓடிசியில் பண்ணுறோம் இல்லையா கரன்சி பேரில், அதில் வரக்கூடிய லேட் என்ட்ரியை விட பயங்கரமான லேட் என்ட்ரி வந்து இங்கே விழும். நீங்கள் ட்ரேட் இங்கே தான் பண்ணுவீங்க, சடனாக பார்த்தீங்கன்னா ட்ரேடு ப்ளேஸ் ஆகும்போது இங்கே வந்து விழும். ஸோ அது வந்து பெரிய மைனஸ். நிறைய டைம் என்ன ஆகுனா கேண்டில் கரெக்டாக வரும், ஆனால் என்ட்ரி எங்கேயோ இருக்கிறதுனால ட்ரேடு வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெரிய மைனஸ் வந்து கிரிப்டோ ஐடிஎஸில் இருக்குது. ஸோ இல்லை, எனக்கு கரன்சி பேர்லேயே ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லை, எனக்கு டைமே இல்லை, நான் அந்த இடத்துல டைம் இல்லை, நான் உட்கார டைமில் கரன்சி பேர் வந்து ஓடிசி மார்க்கெட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரிப்டோ ஐடிஎஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிசியை கம்பேர் பண்ணும்போது கிரிப்டோ ஐடிஎஸ் ஓகே, ஏன்னா ஓடிசியில் நிறைய மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க இல்லையா. கிரிப்டோ ஐடிஎஸ் வந்து ஓடிசி கிடையாது, அது ரியல் தான். இருக்கக்கூடிய ஓவரால் கிரிப்டோ கரன்சியோட அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சை வச்சு இந்த சார்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் ஓடிசி கம்பேர் பண்ணும்போது கிரிப்டோ ஐடிஎஸ் பெட்டர், ஏன்னா கிரிப்டோ ஐடிஎஸ் வந்து ஓடிசி கிடையாது, பினோமோ ரன் பண்ணக்கூடிய சார்ட் வந்து இது கிடையாது. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், கிரிப்டோ ஐடிஎஸில் பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் வந்து ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கிரிப்டோ ஐடிஎஸில் ட்ரெண்ட் லைன் வந்து கரன்சி பேரை விட கிரிப்டோ ஐடிஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அசெட்டில் ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் பெட்டராக சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஹரிசாண்டல் லெவல் இருக்குல்லையா, ஹரிசாண்டல் லெவலை விட, ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை விட ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே ஒர்க் ஆகும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணாலும் கிரிப்டோ கரன்சியில் மட்டும், கிரிப்டோ ஐடிஎக்ஸில் ட்ரேட் பண்ணாலும் எப்போ ட்ரேட் பண்ணாலும் என்ட்ரி நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் கொடுக்குறா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து என்ட்ரிலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சார்ட்டு ஃபுல் ஜூமின் ஆகாது, சில டைம் பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து கிளியராக ஜூமின் ஆகுது. ஸோ அந்த டைம் நீங்கள் 5 செகண்ட் மாற்றிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ நான் ரெகுலராக கிரிப்டோ ஐடிஎஸில் நான் வந்து ட்ரேட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் கரன்சி பேரில் நீங்கள் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கரன்சி பேரில் தான் என்னுடைய வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு, ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க கிரிப்டோ ஐடிஎஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, நான் ரெண்டுமே போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம், கிரிப்டோ ஐடிஎஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரன்சி பேர் வந்து என்னால் ட்ரேட் பண்ண முடியாதவங்க, எனக்கு அந்த டைமில் உட்கார முடியாதவங்க நீங்கள் கிரிப்டோ ஐடிஎஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, பினோமோவில் கிரிப்டோ ஐடிஎஸ் மட்டும்தான் இருக்கா? கிடையவே கிடையாது. பினோமோலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, கரன்சி பேரோடதும் இருக்குது. ஆனால் அது கரன்சி பேரோட ஓடிசி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈரோ யூஎஸ்டி எல்லா கரன்சியும் இங்கேயும் இருக்கும். அது ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு 12:30க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா அசெட்டும் வந்து ஓப்பன் ஆகும். ரியல் மார்க்கெட் அசெட் வந்து 12:30க்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதுலேயும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கிரிப்டோ ஐடிஎஸ் மட்டும்தான் நான் பண்ணணுன்னா நீங்கள் கிரிப்டோ ஐடிஎஸில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டையுமே வந்து போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கிரிப்டோ ஐடிஎஸோட அனலைசஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்து கரன்சி பேருக்கு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். கரன்சி பேரில் பண்ணிகிட்டே இருந்து நீங்கள் கிரிப்டோ ஐடிஎஸ் போனீங்கன்னா அங்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்கள். கிரிப்டோ ஐடிஎஸாக இருந்தால் கிரிப்டோ ஐடிஎஸ், கரன்சி பேராக இருந்தால் கரன்சி பேர். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.